ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். நான் தான் இந்த பாட்காஸ்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சத்தியமங்கலத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் பைக்கில் போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னை வந்து யானை துரத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹியூமரஸாக இருக்கும். ஸ்பாட்டிஃபைல ஒரு காலத்தில் பாட்காஸ்ட்டில் ஆரம்பித்தேன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த பாட்காஸ்ட்டை அங்கே ஸ்பாட்டிஃபைல தான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த பாட்காஸ்ட் சேனலில் நான் என்ன சொன்னது கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த கதையை வந்து மறுபடியும் ரீவிசிட் பண்ணலான்னு இருக்கேன் இந்த சேனலில். இல்லை நான் பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பித்து அதுலேயே சொல்லிட்டேன் இந்த எலிஃபென்ட் ஸ்டோரியை. எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் 2 டைம் சொல்லிட்டேன். சரி, ஓகே. ஆனால் இன்றைக்கி நான் ஆக்சுவலாக அது சொல்ல வரல. அதே ஃப்ரெண்டு கூட நடந்த வேறு ஒரு இன்சிடென்ட்டு. இதையும் நான் எங்கேயாச்சும் சொல்லியிருக்கேனா பேசியிருக்கேனா ஒன்றும் தெரில. கடைசி ஒரு 5 மாதமாக எனக்கு என்ன நடந்துச்சு, லிட்டரலாக நான் கோமால தான் இருந்திருக்கேன். இல்லை, என்னோடய சோல் மட்டுமாச்சும் கோமால தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கலாக அங்கேயும் நடமாடிட்டு இருந்தேன், அவள் தான். அதனால் இந்த பாட்காஸ்ட் உங்ககிட்ட சொன்னா இல்லையான்னு தெரில. பட் இதுவும் எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. நான் சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க்குக்கு சேர்ந்த புதுசில் ஈரோடில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான். கொஞ்சம் வித்தியாசமான ஒருத்தன். ரொம்ப எப்படி சொல்கிறது, நெகட்டிவ் தாட்ஸுன்னு இல்லை, நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸை நிறையா ஃபேஸ் பண்ண ஒருத்தன். அதனால் அவனுக்கே தெரியாமல் அவனுக்குள்ளே நிறையா நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதாவது அவன் ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக வெளியே பிரதிபலிக்க மாட்டான். ஆனால் அவனுக்குள்ளே டார்க் எமோஷன்ஸ், டார்க் அந்த விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஒரு ஃபிலிம் மேக்கிங், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாலே, ஒரு ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னாலே ஒரு நெல்சன் மாதிரி, லோகேஷ் கனகராஜ் மாதிரி அந்த மாதிரியான டேரக்டர்ஸ்லாம் இவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். இவருக்கு வந்து அந்த ஃபிலிம் மேக்கிங்லேயே வந்து ரொம்ப டார்க்காக படம் எடுப்பாங்கள்ல. இந்த ப்ரொட்டகனிஸ்ட்டை கடைசியில் கொல்றது, நம்மளை அழு வைக்கிறது, வக்கரத்தோடு எடுப்பாங்கள்ல. அஃப்கோர்ஸ் அந்த ஃபிலிம் மேக்கிங்கும் நல்லாயிருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல. ஓனாயும் மாட்டுக்குட்டியும் படம்லாம் நான் பார்த்து வியந்து ரசித்து இவ்வளோ அழகாக ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு நான் வியந்த ஒரு படம் ஓனாய் மாட்டுக்குட்டி, மிஷ்கின் சாரோடதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ பாலா சாரோட பிதாமகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேடன் புக்லலாம் அந்த ரிவ்யூ எழுதும்போது 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்கிற குறிஞ்சி பூ மாதிரி இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவில் எழுதியிருந்தாங்க. அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரியும் நான் வந்து ஒரு புக்கில் படித்தேன். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பாலா என்னும் நான் அப்படிங்கிற அவரோட சுயசரிதியை அவரே விகடன் எழுதியிருப்பார். ஸோ அந்த விகடன் தொகுப்பை வந்து ஒரு புக்காக போட்டிருப்பாங்க. அந்த புக்கை நான் படித்தேன். டைரக்டர் பாலா அவர்களோட அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த உண்மைத்தன்மை அது ரொம்ப எனக்கு வெளிப்பட்டுச்சு. ரொம்ப தெரிஞ்சுது அந்த புத்தகத்தில். ரொம்ப உள்ளபடி எழுதியிருந்தார். நிறையா விஷயங்கள் இன்றைக்கி இருக்க நிறையா பேர்த்துக்கிட்ட அதுதான் இல்லையா? யாருமே உள்ளபடி நம்ம பிரதிபலிக்கிறதே இல்லை காமிச்சிக்கிறதே இல்லை. இந்த சொசைட்டி என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்குள்ளே, ஒரு ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்மளே தள்ளப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்னோடய லெசன்ஸ், நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கேன், நான் இப்படி தான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு ஓப்பனாக முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 100% இருக்க முடியாது. 100% இருந்தோம்னா ஒரு இண்டிவிஜுவல் பக்கத்தில் யாரையுமே அண்டவே முடியாது. அந்தளவுக்கு ஹியூமன்ஸுங்கிறவங்க ஒரு வக்கரமாக ரொம்ப டார்க்கான விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஆளுங்க தான் ஹியூமன்ஸ் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 80% 90% ஆச்சு நம்மளாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கான க்ரௌடு அட்ராக்ட் பண்ணுவோம். இந்த தேவையில்லாத ஃபேக்கான பர்சன்ஸை நம்ம பெருசாக அட்ராக்ட் பண்ண மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போது யோயோ கைண்ட் ஆஃப் ஒரு கை. நான் ஐ யூஸ் டு கோ டு பப், ஐ யூஸ் டு கோ டு யோயோ சில், ஜாலி தான், இப்படி தான். அதுவும் நான் போயிருக்கேன். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, அப்படி போகிறதெல்லாம் தப்புன்னு சொல்ல. ஆனால் என்னோடய சுச்சுவேஷனுக்கு, என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, என்னோடய ஸ்டேட்டஸுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, நான் வளர்ந்த விதத்துக்கு நான் பெருசாக அந்த யோயோ டைப் ஆஃப் கை இல்லை. அதுதான் உண்மை. அந்த இடத்துல என்னை ரொம்ப ஃபேக் பண்ணிக்க நான் விருப்பப்பட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் கூட எல்லாருமே ஃபோர்க்கில் சாப்பிட்றாங்க, எல்லாருமே ஸ்பூனில் சாப்பிட்றாங்கன்னு நான் சாப்பிட மாட்டேன். எனக்காக தோணுச்சுன்னா சாப்பிடுவேன். தவிர்த்து மேக்ஸிமம் நான் கையில் தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுள். இல்லை ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி அந்த டிஷ்ஷு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா மேபி நான் ஸ்பூன் ட்ரை பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் என்னென்னா, அதுக்குள்ளே பேட்ரி வேறு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ கன்டினியூ பண்ணலாம். அதான். ஸோ அது என்னென்னா, பி அ ரோமன் இன் ரோம் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணும். அது நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன். சரி, என்ன தான் கையில் சாப்பிட்றது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை ஸ்பூனில் சாப்பிட்ணும். கொஞ்சம் அந்த எத்திக்ஸ்லாம் பில்ட் பண்ணிக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். அந்த ப்ரொஃபைலோட ஸ்டாண்டர்ட் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் மக்கள் பர்சீவ் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் தி டே வந்து அதான் சொல்கிறேன்ல, பி கேட் ஆன் த வால். இட் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டு தான். பட் நீ ஸ்பூனில் சாப்பிட்ற அப்படிங்கிறக்காக அந்த ஒரு பக்கட்டுத்தன்மையை பில்டு பண்ணிக்கிறாங்கல்ல இந்த ஹியூமன்ஸ், அதுதான் வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. அதாவது
நான் கையில் சாப்பிட்றேன், ஐ எம் ஸோ கம்ஃபர்டபுள். பட் இந்த இடத்துல எல்லாமே ஸ்பூனில் சாப்பிட்றாங்க. இட்ஸ் இட்டாலியன் கைண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட். இந்த இடத்துல ஸ்பூனில் ஃபோர்க்கில் சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதுதான் அவங்களோட சாப்பிட்ற ஸ்டைலும் கூட. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும்னு யோசிக்கிறது நார்மல். இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது நார்மல். இந்த பகட்டுத்தன்மைங்கிறத நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த உள்ளே போய் அந்த ஃபோர்க் எடுத்து ஸ்பூன் எடுத்து அப்படி இந்த கட் பண்ணி வாயில் வச்சோன்னே அந்த ஒரு யோயோ ஆட்டிடியூட் வருதுல்ல, சி வாட் ஆர் தீஸ் கைஸ் கையில் சாப்பிட்றாங்க, இப்போ நம்மலாம் நம்மளுக்கிட்ட அந்த ஒரு இது வருது. நிறையா பேர்த்துட்டு அதை கவனிக்கலாம். அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்ரப்டாக தெரியும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் என்னடா நீங்கள் இப்போ என்ன இது ஒரு சுச்சுவேஷனு, இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு ஒன்று இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஒரு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூனில் வந்து நீ ரொம்ப எலைட்டாக சாப்பிட்ட அப்படின்னா பொலைட்டாக கிளம்பிடணும் அங்கேருந்து. டிஆர் மாதிரி பேச வச்சுட்டாங்க சொல்கிறேன். அங்கேருந்து அது வந்து இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை தூக்கி கொடுக்கும். இந்த திடீர் பணக்காரன் தான் சீன் போடுவாங்கிற மாதிரி உண்மையாலுமே அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை ஹோல்டு பண்ணுற யாரும் அந்த சீன் போட மாட்டாங்க. அவங்க ரொம்ப டவுன் டு அர்த்தாக இருப்பாங்க, கைண்ட் அண்ட் பொலைட்டாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும், அவங்க எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் இந்த நடுவில் சில பீஸுங்கள்லாம் இருக்கும். அந்த திடீர்னு ஒரு பணக்கார தன்மை வந்துடும். அந்த திடீர்னு ஷோ ஆஃப் பண்ணும், ஷோ கேஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு தன்மை. இல்லை இது இன்னொரு கேட்டகரி இருக்குது. பணமே இல்லை அப்படின்னாலும் ஷோ ஆஃப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற கேட்டகரி. அது இன்னும் ஒஸ்ட்டு ஆக்சுவலாக. அதுக்கு நம்ம நிறைய மெனக்கெட்டணும், நிறையா ஃபேக்காக இருக்கணும். அது தேவையே இல்லை. பணம் இல்லையா? இல்லை. இந்த பழக்க வழக்கம் இல்லையா? இல்லை. இந்த பழக்க வழக்கம் இருக்கா? இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கியா? இருக்கேன். அவ்வளோதான். இதான் இருக்குது, இவ்வளோதான் நானுன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியல. மற்றவங்க என்ன நினச்சா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் பார்த்தீங்களா எங்கேயோ போயிட்டேன். சத்தியமங்கலம் இன்சிடெண்ட்டில் ஆரம்பிச்சு. ஸோ சத்தியமங்கலம் இன்சிடெண்ட் வந்து லிட்டரலாக நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட் நான் சொன்னாலே வந்து அது டைம் எடுக்கும். ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட்டோட ஓவரால் சினாப்சிஸ் ஒன்று சொல்கிறேன். நான் அந்த வேலைக்கு சேர்ந்த இடத்துல வந்து எனக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான். எல்லாருமே வந்து டக்குன்னு அவன் கூட பேசி பழகிறதுக்கு தயக்கப்பட்டாங்க. ஏன்னா அவன் ஆளே கொஞ்சம் அப்படி தான் இருப்பான். பக்கத்தில் வந்து கத்தி எடுத்து சொருகிருண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். ஆளே பார்க்குறதுக்கு ரகடாக இருப்பான். தாடி நிறையா இருக்கும். ரொம்ப டார்க் ஷேடாக இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் நான் ஒரு நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 இன்சிடென்ட் சொன்னால் உங்களுக்கு புரியும் அவன் ஆள் எப்படி அப்படின்ட்டு. நான் ஒரு டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஈவினிங் ஷோ பண்ணேன். நான் ரேடியோ ஜாக்கியாக இருந்தேன். ஸோ நான் ஈவினிங் ஷோ பண்ணுவேன். அந்த ஈவினிங் ப்ரைம் டைம் ஷோம்பாங்க 6 to 9 அந்த மாதிரி 7 to 8 9 o'clock வரைக்கும். ஸோ எனக்கு ஷிஃப்ட்டே வந்து மத்தியானத்துக்கு மேலே தான். மத்தியானத்துக்கு மேலே ஷிஃப்ட்டுக்கு வருவேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு 10 மணிக்கு எனக்கு ஷிஃப்ட்டு முடியும். ஆமாம், 9 மணிக்கு ஷோ முடிச்சுட்டு அப்புறம் ரிப்போர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு அனுப்பணும். அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒர்க்கு முடியும். ஒர்க்கு முடிஞ்சோடனே நான் கிளம்பி ரூமுக்கு போகணும். இவன் வந்து நைட் ஷோ பண்ணுறவன். ஸோ அவனும் என் கூட ஆஃபீஸில் தான் இருப்பான். அவன் வந்து காலையிலேயே வந்துடுவான், பொழுதுனிக்கும் ஆஃபீஸில் தான் இருப்பான். நானுமே சீக்கிரமாக வந்துடுவேன். ரூமில் எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, போர் அடிக்கும். ஸோ டக்குன்னு கிளம்பி வந்துடுறது. அந்த கார்ப்பரேட் வந்து ஒரு கார்ப்பரேட்டாகவே இயங்கலை. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஒரு கார்ப்பரேட்டில். ஏன்னா ஒட்டுமொத்த டீமும் புதுசாக எடுத்தாங்க. ஈரோடுங்கிற ஒரு புதுசாக அங்கே ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அங்கே ஒட்டுமொத்த டீமும் புதுசு. ஸோ அது மோர் ஓவர் ஆஃப் கார்ப்பரேட் மாதிரி இல்லை. இனிஷியலாகவே நாங்கள் எங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஸோ அந்த கார்ப்பரேட்டையும் தாண்டி எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருந்துச்சு. இந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இப்போது ஒரு எக்ஸிஸ்டிங் கார்ப்பரேட்டில் நான் போய் ஒரு எம்ப்ளாயாக சேர்ந்துருந்தேன் அப்படின்னா என்னை எம்ப்ளாயாக மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. விச் இஸ் 70% கார்ப்பரேட். ஒரு 30% நமக்கான அக்வைண்டன்ஸ் அமைவாங்க, நமக்கான ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. ஆனால் ஒரு கார்ப்பரேட்டுன்னு வரும்போது எண்ட் ஆஃப் த டே அவங்களும் அந்த பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்பா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கார்ப்பரேட்டில் கிடச்சதுங்க. மேபி கிடைக்கலாம், வேறு ஏதாச்சும் டீம்லேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கலாமே தவிர்த்து அவங்க டீமில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சங்கடம் வருது தான். ஏன்னா ஒரு 70% கார்ப்பரேட், 30% நார்மலாக ஒரு டீம் மாதிரி நீங்கள் கேதர் ஆகிறீங்கன்னு சொல்லும் போதே அதுலலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். நான் சொன்னதெல்லாம் வந்து நான் ஜாயின் பண்ண புதுசில் இட் வாஸ் 30% தான் கார்ப்பரேட், மிச்சம் 70% வந்து என்னோடய பாஸாக இருக்கட்டும், என்னோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இபியாக இருக்கட்டும், எங்கள் டீமாக இருக்கட்டும், சேல்ஸ் டீமாக இருக்கட்டும். அது ஓவராலாக ஒரு டீமாக தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு 30% ஆஃப் கார்ப்பரேட் திங்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த 30% இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தனால எனக்கு நிறையா லெசன்ஸ் அது கற்றுக் கொடுத்துச்சு. நிறையா இன்ஃபேக்ட் நான் கற்றுக்கிட்டேன். நானும் நிறைய இடங்களில் தற்கொலையாக சுற்றி இருந்திருக்கேன். அது மூலமாக லேர்ன் பண்ண லெசன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த டைமிங்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அவனும் நைட் ஷோ பண்ணுறவன், அந்த யாருமே டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. ஒரு சாயந்தரத்துக்கு மேலே எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவனும் ஸ்டூடியோ எடுத்து பேக்கப் ஸ்டூடியோ ஒன்று இருக்கும், அதில் உட்காந்து அந்த சவுண்டெல்லாம் இல்லை அப்படிங்கிறக்காக அங்கே உட்காந்து நைட் ஷோ பண்ணுவான்.
சம்டைம்ஸ் காலையிலே நைட் ஷோ பண்ண போயிடுவான். அந்த சவுண்டை வந்து அந்த ஒரு ஸ்டூடியோக்குள்ளே போகிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூம் இருக்கும், ஒரு சவுண்ட் ப்ரூஃப் டோர் இருக்கும், அதை திறந்துட்டு தான் உள்ளே போகணும். இவன் ஷோ பண்ண போகும்போது யாருமே கத்தாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான் சம்டைம்ஸ்லாம். பட் நாங்கள்லாம் வெளியே ஜாலியாக இருப்போம், பேசுவோம், கற்றுவோம். இவன் ஷோ பண்ணுறாங்க யார் அமைதியாக இருக்க முடியும்? மெயின் டோரை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் ஸ்டூடியோ டோரை லாக் பண்ணோம். இவர் மெயின் டோரை லாக் பண்ண மாட்டார். அண்ட் மெயின் டோரையும் டொப்புக்குன்னு தந்தோம்னா அந்த பேக்கப் ஸ்டூடியோக்குள்ளே சவுண்டு பிக்கப் ஆகும், டொப் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து பொறுமையாக பேசி கதை இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவனோட ஷோவோட ஃப்ளோ அப்படி இருக்கும். ஸோ அந்த தகுந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போல்லாம் ஒரு நாள்லாம் வந்து பெரிய சண்டைலாம் வந்திருக்கு. டொப்புன்னு சவுண்டு கேட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து சொன்னான், 2 டைம் வந்து சொன்னான். 3வது டைம்லாம் வந்து டென்ஷன் ஆகிட்டான், ஃபுல் பீக்கில் இருந்தான். பீக் எமோஷன் வெளியே சொல்லிட்டு கத்துவோம், ஆச்சா போச்சான்னு கத்துறான் மாட்டுக்குன்னு. நாங்களாம் எதுவுமே கண்டுக்கல அவனை. இங்கே பாருறா சவுண்டுக்கே முன்ன பின்ன பிக்கப் ஆக தான் செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணி இது பண்ணு, இல்லை சவுண்டே பிக்கப் ஆகக்கூடாதுன்னா எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் ஷோ பண்ணு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எதாவது இருக்கும்டா அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் அந்த சாயந்தரம் டைம்லலாம் எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் ஷோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ சாயந்தரம் அவன் இருப்பான், நானும் அவனு தான் இருப்போம். அப்புறம் கீழே டெக்னோலேருந்து ஒரு ப்ரோ வருவார். நாங்களாம் கதை பேசிக்கிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சுற்றின்னு இருப்போம். ஒரு நாள் வந்து வெளியே சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டமில் எங்களுக்கு ஒர்க் இருக்கும், அது இல்லாமல் ஸ்டூடியோ பேக் சைடில் இருக்கும். நான் ஸ்டூடியோவில் உட்காந்து என்னோடய ஷோ பண்ணிகிட்ருக்கேன், லைவ் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நடுவில் கேப் வரும், ஆடு ப்ளே ஆகும், பாட்டு ப்ளே ஆகும். ஸோ அந்த பாட்டுக்கு நான் உள்ளே போய் மறுபடியும் உட்காந்து மைக் ஆன் பண்ணி எல்லாம் க்யூ பண்ணி ஓகே பேசலாம் அப்படின்ட்டு எனக்கு அது தெரிஞ்சால் போதும். எனக்கு ஒரு பேட்டர்ன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும், எனக்குன்னு இல்லை எல்லா ஆர்ஜேஸ்க்குமே. ஸோ நாங்கள் வெளியே வந்து ஜாலியாக உலா தேவிட்டு இருப்போம். வேறு ஏதாச்சும் கண்டென்ட் கிடைக்குதா, வேறு ஏதாச்சும் லிங்க்கில் ஏதாச்சும் சொருகலாமான்லாம் ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஏதாச்சும் ஹேப்பனிங்காக இருக்கணும், இல்லை வெளியே வந்து ஏதாச்சும் பார்க்கணும், ஒரு யூடியூப் வீடியோ இல்லை ஏதாச்சும் அப்டேட்டட் நியூஸ் ஏதாச்சும் படிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து ஒரு டைம் வெளியே வரேன், உட்காந்து ஏதோ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு வயசு பையன் ஏதாச்சும் பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிருந்தேன். மித்துன் இங்கே வாடா அப்படின்னு, ஏன்டா ஷோ போயிட்டுருக்குடா நான் பேசணும், சரி ஒரு நிமிஷம் இங்கே வா நான் அவனை காட்டுறேன் அப்படின்னா. சரி இரு ஒரு லிங்க் போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பேசுகிற அந்த டைம் டியூரேஷன் லிங்க் டக்குன்னு உள்ளே போய் ஒரு லைவ் அதை பேசிட்டு வந்துட்டு நடுவில் மறுபடியும் ஒரு 10 minutes கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்தேன், இங்கே வா இந்த வீடியோ பாரு, இதெல்லாம் நீ பார்த்து கற்றுக்கணும், இட்ஸ் எஜுகேஷ்னல் வீடியோ அப்படி இப்படின்னா. எஜுகேஷ்னல் வீடியோவா? 6 மணிக்கு மேலே தனியாக உட்காந்து எதுக்கு எஜுகேஷ்னல் வீடியோலாம் பார்த்துட்ருக்கான். சரி ஓகே, இது வாலிப வயசு அப்படி தான் இருக்கும். எஜுகேஷ்னல் சிஸ்டமில் சில விஷயங்கள் இல்லை அப்படின்னா சில விஷயங்கள் அக்வைண்டன்ஸ் தான், சில விஷயங்கள் நம்மளுக்கு இந்த சொசைட்டி தான் கற்றுத்தரும், அதில் ஒரு வே ஆஃப் லேர்னிங் தான் இதுவும். சரி வா நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோ பார்க்குறாங்கன்னு ஒரு ஆர்வத்தில் சந்தோஷத்தில் தான் நானும் போனேன். அவன் எப்படிப்பட்டவங்கிறது அந்த வீடியோவில் தெரியும். லிட்ரலாக உட்காந்து காசியில் அகோரிகள் அந்த பணத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து சுட வச்சு வேக இது சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு கேட்குறக்கே ஒரு மாதிரி இருக்கும். நான் அந்த வீடியோவை பார்க்க வச்சேன் என்னைய. அந்த லிட்ரலாக அந்த கையை இது பண்ணி அஜக் அதை நான் ஒரு 10 செகண்ட் பார்த்துட்டே விட்றேன் என்னைய அப்படின்னு துள்ளுறேன். பிடிச்சி உட்கார வச்சேன். பார் இதெல்லாம் பார். எனக்கா பயம், ஐயோயோ ஏதோ சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்ட மாட்டிருக்கு, இவன் சீரியல் கில்லர், இவன் நம்ம எந்திரிச்சா நம்மளை கொன்றுவான், வீடியோவாச்சும் பார்த்து தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாச்சும் ஐயோ டே விட்றா ப்ளீஸ்டா டே எனக்கு இன்னும் முடியலடான்னு சொல்லிட்டு எஸ்கேப் போய் ஓடிட்டேன். ஓடும்போது எனக்கு நிறையா தாட்ஸ் வேறு ஓடுது. இவன் ஒரு வேளை சீரியல் கில்லராக இருப்பானோ, இவன் சைக்கோவா, இவங்ககிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது, அந்த ஒரு பே ஏரியா அங்கே தான் சிஸ்டம்ஸ் இருக்கும், அது ஒரு இது மறைச்சிருக்கும், ஒரு ஷீல்டு மாதிரி, அது கீழே தவழ்ந்து எஸ்கேப் போய் ஓடி பைக் எடுத்துன்னு போயிடுவோமா இல்லை இவனை கூட்டிகிட்டு போவோமா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லிட்டு பதட்டமாக கடைசி லிங்க் அப்படி இப்படின்னு பேசி முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து என்னடா ஏன்டா இப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் கூட ஏதோ 6 மணிக்கு மேலே வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்காக்னிட்டோ மோட்லாம் போட்டுட்டு வந்து சந்தோஷமாக உட்காந்தாண்டா அவங்க கூட, என்ன கருமண்டா இது அப்படின்ட்டு. அப்புறம் சொல்கிறேன் இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் ஒரு எமோஷன்ஸு, இதெல்லாம் அதுக்குள்ளேயே அவன் ட்ரெயினான ஒருத்தவன், அது அவன் அப்படி ஆகணும்னு ஆகலை, வாழ்க்கை அப்படி அவனை ஆக்கிருச்சு. நான்லாம் அப்பப்போ யோசிப்பேன், நம்ம எவ்வளோ கோத்ரூ பண்ணிட்டோம் அப்படி இப்படிலாம் யோசிப்பேன். அவன் கூட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் நான் கோத்ரூ பண்ணதெல்லாம் கம்மி தான். அவன் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஆளுக்கு 5 வயசு பெரியவர். நான் பசங்க கேங்குக்குள்ளே அப்படி தான், ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதோ கடைசி வரைக்கும் அப்படி தான், ப்ரோனா ப்ரோ தான், அவன் இவன் தான். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு டைம் அப்படி தான் நைட்டு கால் பண்ணான், டே டீ குடிக்க போகலாம், எனக்கு கொஞ்சம் மைண்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் மேட்ரு அவனுக்கு. அதை வேறு அது ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அப்பப்போ அதை நினச்சி வேறு மைண்ட் இதாகும்.
டீ குடிக்க போகலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரி நம்ம அவனுக்கு வேறு யார் இருக்கா, நம்ம தான் இருக்கோம், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், 9:30-10 மணி இருக்கும். என் ஷோலாம் முடிச்சுட்டு வந்து சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், கரெக்டு சாட்டர்டே. ஸோ ஷோலாம் எதுவும் இல்லை. கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி நம்மளும் ரூமில் சும்மா இருக்கும். இப்போ நான் எங்கள் ரூம் இங்கே இருக்குன்னா ஒரு 2 தெரு தள்ளி அவனோட வீடு. அவனோட வீட்டில் அவங்க அம்மா கையால் தான் நான் நிறையா சாப்பிட்ருக்கேன். ஒரு நாள் கூட அவங்க வீட்டில் நான் சாப்பிடும்போது எனக்கு அதை அந்நியமாகவே ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. நான் ஜாலியாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிட்டால் உரிமையாக அவங்க அம்மா கூட உட்காந்து வெங்காயம் உரிப்பேன், காய்கறி கட் பண்ணுவோம் நாங்கள் கதை பேசிக்கிட்டு. அவனோட தங்கச்சிக்கு ஒரு பாப்பா பிறந்திருக்கான், அவன் அங்கே தான் இருப்பான். அவனை போட்டு சொம்பழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு நாங்கள் நிறையா கதை பேசுவோம். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அவனோட தங்கச்சியை நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன், ஏன்னா அவனே எனக்கு மூத்தவன், அவன் தங்கச்சியும் எனக்கு மூத்தவங்க. ஸோ எனக்கு அக்கா, ஆனால் அவன் எனக்கு வாடா போடாதான். அது அப்படி தான் இயங்கும் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரு நாள் கூப்பிட்றானே 10 மணிக்கு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் சத்தியமங்கலம் கதைக்கும். சத்தியமங்கலம் கதை இதோட ஒரு படி மேலேயே இருக்கும். 10 மணிக்கு டீ குடிக்க கூப்பிட்றானே, என்ன கருமம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, சரி டிப்ரெஷன் சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட பைக்கில் ஏறி உட்காந்துட்டேன். இங்கேருந்து போகிறோம் ரொம்ப தூரம் போகிறோம், எங்கடா பவானிலாம் தொட்டுட்டோம், இதுக்கப்புறம் எங்கடா போகிறது அப்படின்னு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கேரளா பார்டருங்கிறான். கேரளா பார்டரா? ஏன் சார் தமிழ்நாட்டில் போடுற டீயெல்லாம் குடிக்க மாட்டிங்களா? உடனே தட்டி கொன்னே போடுவோம் உனைய, ஒழுங்காக வண்டியை திருப்பு அப்படிங்கிறேன். அவன் டே இருடா அவ்வளோதான்டா வந்துட்டோம்டா பக்கத்தில், இன்னும் அழுத்தினோம்னா ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு 60 கிலோமீட்டர் கேரளாவுக்கு போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிறான். டேய் மெண்டலு, என்னை விட்றா, ஆளை விட்றா என்னைய, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், லூஸு என்னை விட்றா. சரி இப்போ எனக்கு என்னென்னா, எனக்கும் ஒன்றும் இல்லை, சரி போகிறதுனாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் அது ஏன் கடைசி நேரத்தில் கேன்சல் ஆச்சு அப்படின்னா, அவன் கொண்டு வந்த வண்டி அப்படி இன்னமும் அந்த வண்டி தான் வச்சுருக்கான். வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா பின்னாடி 2 தட்டு தட்டினோம்னா அது ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு வண்டி தான் அது, கண்டிஷனே அப்படி தான் இருக்கும். அது எப்படி ரோட்டில் ஓடுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியம்தான். எப்படி இன்னும் போலீஸ் அந்த வண்டியை பார்த்து தூக்கி குப்பையில் போட்டு ட்ராஸ் பண்ணாமல் இருக்காங்கங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம்தான். இந்த வண்டி கண்டிஷனே தலைவர் அப்படி தான் வச்சுருப்பார். அந்த வண்டி கண்டிஷனை வச்சுக்கிட்டு எடுப்பார். அந்த வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வருவான். அதுவும் வந்திருக்கான் அந்த மாதிரி ஒரு ஆள் சொல்கிறேன். ஸோ கேரளாவுக்கு போகலாம். அப்புறம் சரி போகலாம், போய் தொலை அப்படின்னு. அப்புறம் அந்த வண்டி அதுக்கு மேலே போகாதுடா, இந்த வண்டியில் நான் போயிடுவேன், உன்னால் உட்காந்து வர முடியாது, உனக்கு முதுகோலி, உனக்கு இதெல்லாம் புதுசு பழக்கமே இல்லை அப்படின்ட்டு அவனுக்கே ஏதோ பொறித்தட்டு இருக்குது. ஏதோ மனசாட்சியோடு நடந்துக்கிட்டான் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். சரி வா திருப்பி இங்கே எங்கேயாச்சும் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போய் பவானியில் ஒரு கடையில் உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் உட்காந்து ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தான். இப்படி நினச்சிடா அப்படி நினச்சிடா, என் ஷோவை இப்படி சொல்லிட்டாங்கடா அப்படி சொல்லிட்டாங்கடா. இல்லை கார்பரேட்னா எல்லாமே இருக்கும் தான்டா, ஒரு இடத்துல அப்ரிஷியேஷன் மட்டும்தான் வாங்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாதுல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலான்டா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொண்டு போய் ரூமில் விடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது எப்போ எத்தனை மணிக்கு இருக்கும் அப்படின்னா நைட்டு ஒரு 11-11:30 ஆயிருக்கும். சரியா 12 மணிக்கு. இப்போ நாங்கள் 11:30 மணிக்கு எடுத்துகிட்டு நாங்கள் பவானிலேருந்து சூளை போகணும். அங்கே ஈரோடில் ஒரு ஏரியா இருக்குது சூளைன்ட்டு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் வரணும். அதுக்கு போகிறக்கே டைம் ஆயிரும். நான் உன்னை ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகிறேன், ஒரு ஊர் வழியாக உன்னை கூப்பிட்டு போகிறேன், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மெயின் ரோட்டில் போய்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு இடத்துல ரைட் எடுத்தான். இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் அந்த சத்தியமங்கலம் இன்சிடென்ட் சொல்லும்போது சொல்கிறேன். நானும் அவனும் சேர்ந்து அவனோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனோம் சென்னிமலையில் ஒரு ஏரியாவில். யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரோடு. நான் தான் வண்டி ஓட்டினேன், ஒரு பெரிய சம்பவம் பண்ணேன். லிட்டராக நாங்கள் எப்படி தப்பிச்சோம் அப்படிங்கிறது எங்கள் 2 பேத்துக்குமே தெரியாது. இல்லை செத்து போய் எங்களோட ஹையர் கான்ஷியஸ்க்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம், வேறு ஏதோ பேரலல் யூனிவர்ஸில் நாங்கள் என்றைக்கோ அபியாஸ் ஆகிட்டோமா என்னென்னு எனக்கு தெரில. அதெல்லாம் வந்து சரியான சம்பவம், சரியான மெமரிஸ், அதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரைட் எடுத்துட்டான், இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ரைட் எடுத்துட்டான் சரியா, ஒரு ஊருக்குள்ளே போய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கான். எனக்கா என்னமோ ஒரு இன்ட்யூஷனல் தாட்டு, என்னமோ சரியில்லை இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூகுள் மேப் எடுத்து போட்டோம்னா நம்மளை கிண்டல் பண்ணுவான். சிறுவிட்டை இவன் இது சிறுவிட்டன் தான் அவர் கூப்பிடுவார். அவர் பெரிய அவர் அப்படி தான், அவர் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ட்ராவலர்னு நினைப்பு மனசுக்குள்ளே. என்னைய சிறுவிட்டைன்னு கூப்பிடுவார் அவர். சிறுவிட்டை இவன் ஒரு ஆள் கூகுள் மேப்லாம் பார்க்குறான், இதெல்லாம் இப்படியே லைஃப் என்ஜாய் பண்ணணுண்டா, போகிற வழியில் வழி கேட்கணுண்டா, அப்படியே ஹியூமன்ஸ் கூட மாதிரி மெர்ஜ் ஆயிடணுண்டா. டேய் நைட்டு 12 மணிக்கு யாரா வரா வழி கேட்குறக்கு, நைட்டு போனந்தாண்டா நடந்து வரும், பேய் நடமாடக்கூடிய ஏரியாடா, இதெல்லாம் பார்த்தாலே தெரியாது, போர்டு வைக்காத போதே தெரியுதுடா. லிட்டரலாக இந்த ஏரியாலெலாம் போர்டே வச்சுருக்கணும் போல, அவ்வளோ கும்மிருட்டு. எந்த அளவுக்கு கும்மிருட்டுனா மின்மினி பூச்சிலாம் பறக்கும்போது பின்னாடி லைட் எரியும்ல, அதெல்லாம் தெரியுது என் கண்ணுக்கு. எங்கே இருக்கும் இப்போ நம்ம, ஐயோ சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட வாய் விட்டா வேற ஓவராக சீனை போடுவான்,
ஒன்றும் சொல்லாமல் இருந்தாலும் எங்கேயாச்சும் கொண்டு போய் சாத்திடுவானாட்டிருக்குது. ஏதோ ஒரு ஊருக்குள்ளே போகிற எவனாச்சும் வந்து ஆப்போசிட்டில் நின்று ஒரு 4-5 பேர் ஒன்றா இருக்கானுங்க அப்படின்னா கழுத்தில் கத்தியை வச்சு அது கூட இது கூடன்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஏரியா. இருட்டு நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். ஆப்போசிட்டில் ஒரு டிவிஎஸ் வண்டி வருது. எனக்கு அதை விட்டுட்டா ஹோப்பே கிடையாது. அப்படியே குதிச்சு அந்த டிவிஎஸ் வண்டிக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டு ஓடிடலாமா என்ன பண்ணுறதுனே தெரில. ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கு வண்டி. அப்புறம் திடீர் ஒரு சார் நிப்பாட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த டிவிஎஸ் என்ன நிப்பாட்டினா, இது எங்கேண்ணா போகுது, ஸ்ட்ரைட்டாக போனால் ஈரோடுக்கு போகிறக்கு ரூட் இருக்குதா, இல்லை நாங்கள் மெயின் ரோட்டில் போகிறது தான் பெஸ்ட்டாக, இது ஷார்ட்கட் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். ஈரோட்லேயே வாழ்ந்து ஒரு 30-32 வருஷமாக அங்கேயே இருக்கிற ஒரு மனுஷன் சரிங்களா, அவனை நம்பி நான் பைக்கில் உட்காந்துருக்கேன். நான் மட்டும் கேட்காம போயிருந்தா என்ன ஆகும்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த டிவிஎஸ் ஓட்டிகிட்டு வந்தவர் சொல்கிறாரு, தம்பி நல்ல வேலை கேட்டீங்க, இங்கிட்டிருந்து ஒரு 300 மீட்ரு போனீங்கன்னா அங்கே பாருங்கள் ஆறு தெரியுதா. ஆனால் ஒன்றும் தெரியலண்ணா. எப்படி தெரியும், அதான் கும்மிருட்டாக இருக்குது இல்லை, நேராக போய் எங்கேயா ஆற்றுக்குள்ளே இறக்கிறாதீங்க வண்டியை, திரும்பி மெயின் ரோட்டில் போங்க, இப்படி போய் போகலாமுங்க, இது சுற்றுங்க அப்படிங்கிறாரு. ஆறா எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. அதையும் இந்த நாய் செவிட்டு போய் நம்ப மாட்டேன்ட்டான். நான் அப்பயும் சொல்கிறேன், டேய் ஏதோ ரொம்ப நேரமாக தண்ணி சவுண்டு கேட்குதுரா, சலன்னு சவுண்டு கேட்குதுரா, ஜில் ஜில் ஜில்லோ நெஞ்சில் அப்படின்னு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். டே மெண்டலு ஹெட்செட்டை கழட்டா, தண்ணி சவுண்டு கேட்குதுடா, உனக்கு கேட்குதாடா அப்படிங்கிறேன். இல்லைன்னு சாதிக்கிறா. எது வாய்க்கால்ரா, வாய்க்கால்லாம் ஊருக்கு ஒரு வாய்க்கால் இருக்கதா செய்யும். ஈரோடுங்கிற பேர் ஏன் வந்துன்னு சொல்லு. இரு ஓடைகளுக்குள் நடுவில் அமைந்திருக்கும் ஈரோடு என்பதால் 1 ரூபா தான் கொடுத்தேன். இந்த பெருசு எவ்வளோ பேசுது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்கிறேன், டே தண்ணி சவுண்டு கேட்குதுறான்ட்டு. நல்ல வேலை இந்த டிவிஎஸ்காரரை நிப்பாட்டினேன். இல்லாட்டெலாம் லிட்டரலாக கொண்டு போய் பைக்கோடு போய் அன்றைக்கெலாம் ஆற்றுல போயிருந்துருப்பேன். ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ஒரே ட்ராவல் தான், 1 மணி நேரம் கரூர் அமராவதியில் போய் சேர்ந்து கரை ஒதுங்கியிருப்பேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. லூசு பையன் சதறிட்டான் அன்றைக்கெலாம். டே நீ இறங்கு முதல்ல, நான் வண்டி ஓட்டுறேன், நீ இறங்கு பின்னாடி உட்காருன்ட்டு அவனை உட்கார வச்சு, எப்பா சாம இந்த லவ் டிப்ரெஷனில் இருக்கவனுங்க கூட மட்டும் ட்ராவலே பண்ணக்கூடாது. நம்மளை கொண்டு போய் எங்கேயாச்சும் சாத்திடுவானுங்க, அவனுங்க தப்பிச்சிருவானுங்க. அப்புறம் அவனை உட்கார வச்சு திருப்பி ஓட்டிகிட்டு வந்து மறுபடியும் ஒரு டீ குடித்து மனசை திருப்திப்படுத்திட்டு ஆறுதல் படுத்திட்டு 1 மணிக்கு போய் சேர்றேன் என் ரூமுக்கு. லிட்டரலாக யமதர்ம ராஜா வந்து என்னை பாதி தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு, சரி இந்த பீஸ் தேராது போலன்னு கொண்டு வந்து வீட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம். இந்த சத்தியமங்கலம்லாம் இப்போ நான் சொன்னதை விட இன்னும் பல மடங்கு இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் பண்ணான் சத்தியமங்கலத்தில். நடு காட்டில் காரை போட்டு டோரை திறந்து போட்டு உசுரை வாங்கிட்டான் நைட்டு. அதெல்லாம் சொல்கிறேன் இன்னொரு பாட்காஸ்ட்டில், அது இன்னும் சிரிப்பாக இருக்கும். கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு எனக்கு அந்த டைம்லாம். இப்போ நினச்சா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. சத்தியமங்கலமும் ஞாபகப்படுத்துங்க. இன்னொன்று ஏதோ ஞாபகப்படுத்த சொன்னேனே, இல்லையே மறந்துட்டேனே. ஆக்சுவலாக சத்தியமங்கலம் மாதிரியே ஒரு நீச்சல் பாட்காஸ்ட் ஒன்று இருக்குது. எங்களை ஆற்றுக்கு இதே ஆள் தான் எங்களை ஆற்றுக்கு கூட்டு போனார், உனக்கு நீச்சல் அடிக்கிறேன்டா. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது குபீர் சிரிப்பாக இருக்கும். அந்த பாட்காஸ்ட் நான் வேறு இதில் சொல்கிறேன். இந்த சத்தியமங்கலம் பாட்காஸ்ட் வேறு இதில் சொல்கிறேன். அது இல்லாமல் ஒன்று ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னேனே, இப்போ கூட சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி நானே மறுபடியும் உட்காந்து பாட்காஸ்ட் இது கேட்கும் போது தான் தெரியும். இல்லாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னமோ ஞாபகப்படுத்த சொன்னேன். அதையும் சேர்த்து அடுத்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன் உங்ககிட்ட. மறந்துட்டேன். சரி ஓகே, டாடா பை சொல்லி கிளம்பி நான் உங்கள் மிஸ்டர் மிதுன். என்னமோ பேச வந்தேன், வழக்கம் போல் வீடியோ ஆன் பண்ணதுக்கப்புறம் எங்கேயோ டாபிக் போயிடுச்சு. அதனால் சத்தியமங்கலம் பாட்காஸ்ட்டை அது டைம் ஜாஸ்தியாக எடுக்கும் அப்படிங்கிறனால வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். டாடா பாய், டாடா பாய்.